அனந்த் வியூ ஆதரவாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில நாங்கள் என்னத்தை பற்றி பேச போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடம்பெற்ற 10வது நாடாளுமன்ற அமர்வும், அந்த அமர்விலே வழங்கப்பட்ட 29 பிரதி அமைச்சுக்களும், அவர்களுடைய பொறுப்புகளை பற்றியும் தான். அதோட இந்த மாங்குளத்துல மல்லாவி போற வன்னிவிளான் குளம் பகுதியிலே இடம்பெற்ற விபத்தும், இருவர் பலியாகினது பற்றியும், எங்களுடைய வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஏற்பட்ட சிறு பரபரப்பான செய்தி. பாராளுமன்றத்திலே முதலாவது அமர்விலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஏற்பட்ட சிறு பிரச்சனை பற்றி தான் பார்க்க போறோம். அதோட இந்த மன்னாரில் ஏற்பட்ட மக்களினுடைய கொந்தளிப்பு, அது சம்பந்தமா தான் நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு அனந்த் வியூக்கு நீங்கள் புதுசா வர்ற ஒரு ஆளா இருந்தா, அனந்த் வியூக்கு ஆதரவு தர்ற முகமா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போவோம். நேற்று இடம்பெற்ற இலங்கை ஜனநாயக குடியரசின் 10வது நாடாளுமன்ற அமர்விலே ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு பெரிய ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார். இந்த ஆணையை பாத்தீங்கன்னு சொன்னா, உண்மையிலே இதுவரைக்கும் எந்த ஒரு ஜனாதிபதியும் இப்படி ஒரு ஆணையை வழங்கினதில்லை. அதுல அவருடைய உரையின் சாராம்சத்தான் நாங்கள் உங்களுக்கு தரப்போறோம். அந்த சாராம்சத்தில் நீங்க பார்த்திருந்தா தெரியும், இனவாதத்துக்கு இடம் இல்லை. அதாவது மக்கள் இந்த இனவாதத்தை வைத்துத்தான் இவ்வளவு காலமும் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். இலங்கை நாட்டுல குழம்பிக் கொண்டிருந்தார்கள் சொன்னா, சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழர்களையும், தமிழர் மக்கள் மத்தியிலே சிங்களவரையும் மாறி மாறி இனவாதத்தை தூண்டுவது தான் அரசியலும் இடம்பெற்றது. மக்களும் இந்த இனவாதத்தால தான் குழம்பி எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். இனி இந்த இனவாதத்துக்கு இடம் அளிக்க போவதில்லை என்று சொல்லி ஜனாதிபதி திட்டவட்டமா சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இந்த நாட்டில கட்டாயம் செய்யப்பட வேண்டிய இனவாதத்தை ஒழிக்க வேண்டும். அதே மாதிரி ஜனாதிபதி சொல்லியிருக்கார். அதை விட நீதித்துறையில பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்கார். நீதித்துறையில அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கா ஏன்னு சொன்னா பயம். இப்ப நான் உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றேன்னா, அந்த போலீஸ்ல இருந்து வேற வேற சப்போர்ட் உள்ளவர்கள் மூலம் இந்த நான் சொன்ன கருத்தை சொல்லி அவர்களை எங்களுக்கு எதிராக திசை திருப்பி விடுறது. அப்படி மக்களுக்கு இந்த நீதித்துறையில அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்காங்க. அது இல்லாம ஒழிக்கணும்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார். கட்டாயம் செய்வார் சொன்னா, அவர்களுடைய ஒரு பார்வை, தூர நோக்கு இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் ஒரு வித்தியாசமா தான் இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்து நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருமே தங்களுடைய கட்சி அலுவலகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு ஒரு பஸ்ல தான் போயிருக்கணும். அதை விட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஒரே ஒரு தன்னுடைய வாகனத்துல இறங்கி, அந்த அவர் இறங்கும் போது எந்தவித படைகளும் சூழவில்லை. யார் கதவை திறந்து விடவில்லை. தானே தன்னுடைய கரங்களால் இறங்கி போன ஒரு வரலாறு. இலங்கை நாட்டின் ஜனாதிபதி தானாகவே இறங்கி போன ஒரு வரலாறு. முன்னைய அரசாங்கங்களை பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் நிறைய படைகள் கதவை திறக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்க சுத்தவர 4 பேர் நிப்பினம் அப்படி இடம்பெற்று. ஆனா இந்த முறை அப்படி நடக்கல. அதை விட முப்படைகளினுடைய எந்த விதமான அணிநடையோ அணிவகுப்புகளுமோ வேட்டுகளுமோ அங்கு இடம்பெறல. மிகவும் எளிமையான முறையில் தான் இந்த பாராளுமன்றம் கூடப்பட்டது. பழிவாங்கல்கள் எதுவுமே இருக்காது இந்த அரசாங்கத்துல. முன்னுக்கவே அப்படி சொன்னவ, பின்னுக்கவே இப்படி சொன்னவ, அந்த அரசாங்கத்துல இவரை பழி வாங்கினவர், இந்த அரசாங்கம் அப்படியான பழிவாங்கல் இல்லாம நீதித்துறையில ஒரு சுதந்திரமான ஒரு நிலையை நாட்டணும்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்க. இதுல இருந்தே விளங்குது நாட்டை எவ்வளவு முன்னேற்ற பாதையில ஜனாதிபதி கொண்டு போறாருன்னு சொல்லி. மக்களுக்கு அரச சேவையில அதிருப்தி இருக்கலாம். அதாவது அதிருப்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஏஜிஎஸ்க்கு போய் இல்ல ஏதோ ஒரு ஆபீஸுக்கு போயிட்டு உங்களுடைய வேலையை செய்றீங்க. அது மந்தகதியிலே அது அந்த அரச காரியாலயங்கள்ல கூட அரசியல் செல்வாக்கு தான் காரணி செலுத்தினது இதுவரை காலமும். இனிமேல் அப்படி இருக்காது. அந்த அரச சேவையில் இருந்த அதிருப்தியை திருப்திகரமாக்கணும்னு சொல்லியும் ஜனாதிபதி நேற்று உரையில சொல்லியிருந்தார்.
நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ஜனாதிபதியினுடைய இவ்வளவு கட்டுக்கோப்பான நிலைமையிலே விளங்குது நாடு எந்த அளவுக்கு கொண்டு போறாருன்னு சொல்லி. ஆனா அந்த அவ்வளவு திட்டங்களையும் உடைத்து போடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கத்தான் செய்யும். அந்த கும்பல்களம் எல்லாம் இருந்து தான் இந்த நாட்டை காப்பாற்றி கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார். இந்த நாடாளுமன்றத்துல தண்ணி போத்தலால் எறிஞ்சவ, தூளால கொட்டுப்பட்டவ, என்ன நாடாளுமன்றத்துக்கு போய் கல்லோ தடியோ பொருளோ கொண்டு போயிடாது. அந்த அடிபட்டதால மக்களுக்கு நாடாளுமன்றத்தை பற்றி ஒரு அபகீர்த்தி வந்திருக்கு. அந்த அபகீர்த்தி இல்லாம இந்த மக்களால வழங்கப்பட்ட ஆணையை கொண்டு ஏற்று இந்த தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு திருப்தியான சேவைகளையும் நாடாளுமன்ற ஒரு பதில் என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை இனம் கண்டு அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதற்கு இந்த நாடாளுமன்றம் உள்ளது. அப்ப அந்த நாடாளுமன்றத்துல போயிட்டு அடிபட்டு கொண்டு வந்தா மக்கள் மத்தியில நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி ஒரு அபகீர்த்தி தான் வரும். அந்த சட்டைக்கெல்லாம் இடமில்லைன்னு சொல்லி ஜனாதிபதி திட்டவட்டமா சொல்லியிருக்கார். அவருடைய முக்கியமான பிரதானமான நோக்கம் வந்து இனவாதம் இல்லாத ஒரு அரசியல், இனவாதம் இல்லாத ஒரு நாடு. உண்மையை போற்றக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய தினம் மாங்குளம் பகுதியிலே, மாங்குளம் பகுதியில் வெள்ளாங்குளம் பகுதியிலே ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்று 2 பேர் ஸ்தலத்திலேயே பலியாயிருக்கணும். ஒருவர் வந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது என்ன இடம்பெற்றுன்னு சொன்னா, மாங்குளத்திலிருந்து மல்லாவி நோக்கி பயணித்த ஒரு மோட்டார் சைக்கிளும், மல்லாவிலிருந்து மாங்குளத்துக்கு வந்த ஒரு மோட்டார் சைக்கிள் தான் நேருக்கு நேரம் மோதி 2 பேர் பலியாயிருக்கணும். உண்மையான பயங்கரமான ஒரு தீவிரமான சம்பவம் இடம்பெற்றிருக்குது. சோ நீங்க எல்லாம் அவதானமாக வாகனத்தை செலுத்துங்கோ. அவசரம் இருக்கும். அவசரம் இருந்தாலும் அவதானமா வாகனத்தை செலுத்துங்கோ. மிகவும் பாதுகாப்பா செலுத்துங்கோ. வேக கட்டுப்பாடுகள் தான் 2 மோட்டார் சைக்கிளும் ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் மோதி 2 உயிர்களை நாங்கள் காவு கொடுத்திருக்கிறோம் நேற்றைய தினம். அதுவும் இளம் வாலிபர்கள். அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒன்று, எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தெரிவாகிய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்குரிய ஒரு சர்ச்சையை இப்படித்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நேற்று இடம்பெற்ற முதலாவது பாராளுமன்ற அமர்விலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஒரு சர்ச்சை ஒன்று இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி ஒரு எல்லா மீடியாக்கள்லயும் செய்தித்தளங்கள் எல்லாத்துலயுமே போட்டிருந்தவர். உண்மை அவர் அதுக்கு கருத்து தெரிவித்திருந்தவர் என்ன பிரச்சனை, அது வந்து எதிர்கட்சி தலைவருடைய ஆசனமாக இருந்தாலும் நேற்றைய தினம் வந்து அந்த தங்களுக்கு அனுப்பியிருந்த அந்த கடிதத்துல அப்படி எதுவுமே போட்டிருக்கல. நேற்று வந்து எந்த கதிரிலையும் யாரும் இருக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல போய் பாராளுமன்ற அதிகாரிகள் சொல்லியிருக்கார், இது எதிர்கட்சி தலைவர் குறிய கதிரின்னு சொல்லி. அப்ப எங்களுடைய வைத்தியர் கேட்டிருக்கார், ஏன் அப்படி இதுல எழுதி இருக்குதோ, எங்க எழுதி இருக்குது, எங்கேயும் யாரும் இருக்கு. அப்ப அவர் சொல்லியிருந்தார், இது சட்டம், இது வந்து ஒரு நடைமுறையா இருந்தார் சொல்லி. அப்ப அவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கார், இந்த நடைமுறையில மாத்தத்தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் என்று. உண்மையில பார்க்க போனா ஒரு பக்கம் வைத்தியர் செய்தது சரின்னு சொன்னா அன்றைய தினம் யாரும் அந்த கதிரையில் இருக்கலாம்னு சொல்லித்தான் அந்த கடிதத்துல இருந்ததாகவும், பாராளுமன்ற சட்டம் சொல்லி இருந்திருந்தால் அந்த கதிரையிலேயோ இல்ல அவர் இருந்த ஆசனங்கள்ல எழுதி இருந்தா அவர் இருந்தது உண்மையான பிழையான ஒரு காரியம். உண்மையா அவர் அதை செய்தது பிழை இல்லை. இனியும் என்னென்ன இந்த நாடாளுமன்றத்துல செய்ய போறார், என்ன மாதிரி செய்ய போறாருன்றத அவர் தான் சிந்திக்கணும். ஆனா மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் போயிட்டு வந்து மக்களுக்கு தான் சேவையை வழங்க போறார். அதோட அவர் வந்து இந்த அந்த பெண்ணின் மரணம் தொடர்பாகவும் சொல்லியிருந்தவர்களுக்கு 2 நாள்ல வந்து அறிக்கைய வைத்தியசாலை வெளியிடுறேன்னு சொன்னதாகவும், அது சம்பந்தமா அந்த அறிக்கை வந்த அப்புறம் தான் வைத்தியசாலைக்கு சென்று அங்கே இடம்பெற்றதில்லை. ஏனென்றா இதுவரை காலமும் அவர் ஒரு வைத்தியரா தான் இருந்தவர். இப்ப வந்து மக்கள் ஆணையை வழங்கி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கார். அப்ப அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த இடத்துல என்ன நடந்தது என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு. அதுவும் ஒரு வைத்தியர், அவரும் அங்க போவார். அதை விட மக்களுடைய போராட்டம் வெடித்தது அந்த இடத்துல. ஏன்னா நீதி வேண்டும், இது 2வது மருத்துவ கொலைன்னு தான் சொல்லணும். அதனால அங்கே ஒரு பாரியூர் அளவுல இரவு நேரத்துல போராட்டம் ஒன்று, மக்களுடைய போராட்டம் வெடித்திருந்தது. அதுக்கான நீதி இதுவரை இந்த காலமும் கொடுக்கல. முதலும் ஒரு பெண் மரணித்திருந்தோம், அதுக்கும் இதுக்கும் நீதி கிடைக்கல. கட்டாயம் இந்த முறை நீதி கிடைக்கணும். நாங்கள் அந்த நீதி கிடைக்கும் மட்டும் எல்லா இடமும் கொண்டு செல்வோம். நேற்று இடம்பெற்ற 10வது நாடாளுமன்ற முதலாவது அமர்விலே
தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பிரதி அமைச்சு பதவிகளை தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவுக்கு தான் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக வழங்கப்பட்டிருக்குது. நாமல் கருணாரத்ன விவசாய கால்நடை பிரதி அமைச்சர், வசந்த ஜெயதிச கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை பிரதி அமைச்சர், அடுத்து நளின் கே வகே தொழிற்கல்வி பிரதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கார் நேற்றைய தினம். இந்த ஜனாதிபதியிடம் முன்னால்தான் இந்த பிரதி அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்றிருக்கிறோம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் முன்னிலையில. RM ஜெயவர்தன வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சராக தன்னுடைய பொறுப்புகளை நேற்று பொறுப்பேற்றிருக்கார். கமகேதர திசாநாயக்க புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சர், DP சரத் வீடமைப்பு பிரதி அமைச்சர், ரத்ன கமகே கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கார் நேற்றைய தினம். மஹிந்த ஜெயசிங்க தொழிலாளர் பிரதி அமைச்சர், அருண ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சர், அருண் கேமச்சந்திர வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர், அண்டன் ஜெயக்கொடி சுற்றாடல் பிரதி அமைச்சர், முகமது முனீர் தேசிய ஒருமைப்பாடு பிரதி அமைச்சர், இரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராகவும், இரங்க குணசேகர இளைஞர் விவகார பிரதி அமைச்சராகவும், சதுரங்க அபேசிங்க கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும், ஜனித் ருவான் கொடித்துவக்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சராகவும், கலாநிதி நாமல் சுதர்சன மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சராகவும், ருவன் செனரத் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சராகவும், கலாநிதி பிரசன்ன குமார குணசேன போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சராகவும், டாக்டர் கன்சக விஜயமுனி சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சராகவும், உபாலி சமரசிங்க கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும், ருவன் சமிந்த ரணசிங்க சுற்றுலா பிரதி அமைச்சராகவும், சுகத் திலகரத்ன விளையாட்டுத்துறையினுடைய பிரதி அமைச்சராகவும், சுந்தரலிங்கம் பிரதீப் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராகவும், சட்டத்திரணி சுனில் வதகல பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சராகவும், கலாநிதி மதுர செனவிரத்ன கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சராகவும், கலாநிதி கர்ஷன சூரிய பெரும நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராகவும், கலாநிதி சுசில் ரணசிங்க காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராகவும் நேற்றைய தினம் இந்த பிரதி அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதோட பாத்தீங்கன்னா சபாநாயகர் தெரிவும் பிரதி சபாநாயகர் தெரிவும் இடம்பெற்றிருந்தது. அந்த வகையிலே 10வது நாடாளுமன்றத்தினுடைய புதிய பாராளுமன்றத்தின் சபாநாயகராக அசோக ரன்வல தான் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். பிரதி சபாநாயகராக உறுப்பினர் ரிஸ்வி சாலிக் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த முஸ்லிம் ஒருவருமே இந்த அரசாங்கத்துல அமைச்சராகவோ சத்திய பிரமாணம் செய்து கொள்ளல் என்று ஒரு பெரிய ஒரு அளவுல பேசுபொருளா போன தெரிந்தானே. ஏற்கனவே இந்த ஜனாதிபதி இனவாதத்தை பற்றி தான் சொல்லியிருந்தவர். அதே மாதிரி இந்த இனவாதத்தை தூண்டுறதுக்கு ஒரு பக்கத்துல ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டங்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடியா நேற்றைய தினம் ஒரு பிரதி அமைச்சர் முஸ்லிம் ஒருவருக்கு பிரதி அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டிருக்குது. சோ மக்களே, இந்த காணொலியை இதோட நிறைவு செய்து கொள்றேன். அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அனந்த் வியூ.